ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாம் தற்பொழுது அத்தியனோத்சவம் முதல் 10 நாள் ஸ்ரீபிரச சம்ஹிதை ரீதியாக பார்த்தோம். தற்பொழுது இரண்டாவது 10 நாள் வைகுண்ட ஏகாதசி முதலாக அடுத்த வரக்கூடிய 10 நாட்களுக்கு ஸ்ரீபிரச சம்ஹிதை 45ஆம் அத்தியாயத்தில் மோக்ஷோத்சவம் என்று இதற்கு பெருமாள் பெயர் கூறுகிறார். அதாவது நாம் எப்படி மோட்சத்திற்கு செல்வோம், ஒவ்வொரு ஜீவனும் அவர்களுடைய ஆச்சாரியனிடத்தில் பாஞ்சராத்திராகம ரீதியாக பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டால் எப்படி மோட்சத்திற்கு செல்வோம் என்பதை கூறக்கூடிய உற்சவம் தான் இந்த மோக்ஷோத்சவம். அதில் நாம் தற்பொழுது முக்கியமான நாளாக வைகுண்ட ஏகாதசியில் இருந்து 10வது நாள் இப்பொழுது நாம் மோக்ஷோத்சவத்தின் கடைசி நாள் பூர்த்தியை செய்திக்கிறோம். அதில் ஸ்ரீபிரச சம்ஹிதையில் சொல்லும் பொழுது இந்த உற்சவத்திற்கு நாம் ரக்ஷாபந்தனம், அந்த அர்ச்சக சுவாமி ரக்ஷாபந்தனம் செய்து கொள்ள வேண்டும். இதன் கடைசி நாளில் தீர்த்தவாரி முதலான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இது இன்றும் ஸ்ரீரங்கத்தில் அனுஷ்டானத்தில் உள்ளது. அதனால் இன்று காலை இந்த அத்தியனோத்சவத்தம், இந்த மோக்ஷோத்சவத்தின் கடைசி நாளான இன்று காலை பெருமாள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இந்த வைகுண்ட வாசல், அந்த பரமபத வாசல் வழியாக பெருமாள் வெளியே வரும் பொழுது செல்வர் எனப்படும் குட்டி பெருமாள், செல்வர் பெருமாள் வெளியே அவரும் வந்து அந்த இடத்தில் சந்திர புஷ்கரணி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான புஷ்கரணியான சந்திர புஷ்கரணியில் இன்று காலை மிக விசேஷமாக தீர்த்தவாரி எனப்படும் அபியஞ்சனம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது அடுத்ததாக பெருமாள் ஆயிரங்கால் மண்டபத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த திருமாமணி மண்டபத்திற்கு பெருமாள் எழுந்தருளுவார். அதில் எம்பெருமானுடன் நம்மாழ்வார் முதலான அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த இடத்தில் எழுந்தருளுவார்கள். அதைத் தொடர்ந்து இந்த உற்சவத்தின் மிக விசேஷம் என்னவென்றால், இந்த திருமாமணி மண்டபத்தின் முன்பாக நம்பெருமானுக்கு விசேஷமாக திருமஞ்சனம் நடைபெறும். இந்த திருமஞ்சனத்தை முன்னிட்டு அர்ச்சக சுவாமி கும்ப பூஜை, அடுத்ததாக மண்டல பூஜை, புஷ்ப மண்டலம், சத்தியமாக மண்டலம் வரைவதற்காக புஷ்ப மண்டலத்தில் பூஜை செய்வார். அடுத்ததாக அந்த இடத்தில் விசேஷமான ஹோமம் நடைபெறும். இந்த விஷயங்கள் அனைவருக்கும் தெரிவது கஷ்டம். நாம் இந்த இடத்தில் அந்த பிரத்யேகமான விஷயங்களையும் நாம் நம்முடைய அபயம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் பக்தர்களுக்காக இதையும் நாம் இப்பொழுது தந்துள்ளோம். ஆக இந்த திருமஞ்சனத்தை முன்னிட்டு கும்ப பூஜை, அடுத்ததாக புஷ்பமண்டல பூஜை, அடுத்ததாக மிகவும் விசேஷமான ஹோமம். இந்த கும்ப பூஜையை முன்னிட்டு ஹோமம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பெருமாளுக்கு மிக விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறும். இது எல்லாம் நித்தியப்படி சேவிக்கலாம். ஆனா இந்த திருமாவணி மண்டபத்தில் சேவிக்கிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய மிக அரிதான விஷயம். இதைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு அடுத்ததாக தலிகை அமுது, எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் முடிந்து தலிகை அமுது செய்யப்படும். அதைத் தொடர்ந்து அரையர் சுவாமி இன்றைய 100 பாசுரங்கள், திருவாய்மொழியில் கடைசி 100 பாசுரங்களை அரையர் சுவாமி எம்பெருமானுக்காக அருளி செயல் செய்வார். அந்த 100 பாசுரங்களில் கடைசி 10 பாசுரம், முனியே நான்முகனே முக்கண்ணப்பா எனும் 10 பாசுரங்களை வைத்துக் கொண்டு பாக்கி 90 பாசுரங்களையும் இங்கே எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வார். அதைத் தொடர்ந்து கடைசி 10 பாசுரம் சேவிக்கும் பொழுது நம்மாழ்வார் எப்படி மோட்சத்திற்கு சென்றார் என்பதை இந்த திருவாய்மொழியில் 9ஆம் பத்தில் அந்த இடத்தில் சூழ் விசும் பனிமுகில் எனும் பாசுரங்களில் அவர் கண்ட விஷயங்களை நமக்கு கூறுகிறார். அப்படியாகவே இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகள் நம்மாழ்வாரை கையில் எழுந்தருள பண்ணி அரையர் சுவாமி அபிநயம் அந்த இடத்தில் அந்த கடைசி 10 பாசுரங்களை சேவிக்க நம்மாழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் வைகுண்டத்திற்கு தான் எப்படி சென்றேன் என்பதை காட்டுவார். அடுத்ததாக எம்பெருமானுடைய திருவடியில் நம்மாழ்வாரை ஸ்தாபனம் செய்து நம்மாழ்வாரை தொழ வைத்து, அதற்காக தான் இதற்கு நம்மாழ்வார் திருவடி தொழல், நம்மாழ்வார் மோட்சம் என்று பெயர். அந்த இடத்தில் நம்மாழ்வாரை ஸ்ரீ எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பணை செய்து துளசி முதலான விசேஷமான துளசியை சேர்த்து அந்த எம்பெருமானுக்கு நம்மாழ்வாரை பூர்த்தியாக ஐக்கியம் செய்து விடுவார்கள். அதைத் தொடர்ந்து நம் பக்தர்கள் அனைவருடைய மேன்மையை முன்னிட்டும் நாம் எல்லாம் உஜ்ஜீவனம் அடைவதற்காகவும் நம்மாழ்வாரை நம்பெருமாள் தந்தருளுகிறார். அடுத்ததாக மீண்டும் நம்மாழ்வாரை தந்தருளுகிறார். ஒரு பக்தனுக்கு எம்பெருமான் எவ்வளவு தருவார் என்பதற்கு இங்கு சிறப்பாக
நம்மை உகந்தவர்களுக்கு தானே தரக்கூடிய பெருமாள் என்பதனால் நம்பெருமாள் அதன் அடுத்ததாக தன்னுடைய மாலை அவர் சாத்திக் கொண்டிருக்கின்ற கஸ்தூரி திலகம் அதையும் நம்மாழ்வாருக்கு தந்து மேற்கொண்டு பக்தர்கள் அனைவரும் உஜ்ஜீவனம் மோட்சம் நாம் அனைவரும் மோட்சம் அடைவதற்கு நீங்கள் இங்கே தலை கட்ட வேண்டும் என்று நம்மாழ்வாருக்கு ஆணையிட்டு இந்த மோட்சோத்சவத்தை பூர்த்தி செய்கிறார். ஆக நாமும் இந்த அத்தியனோத்சவத்தையும் மோட்சோத்சவத்தையும் சேவித்து நாமும் மோட்சம் வைகுண்டத்தை அடைவோமாக. ஸ்ரீ வைகுண்ட பதையே நமஹா.